ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசமும் அது கூடவே நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான மெதுவடையும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மெதுவடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் உள்ள நல்லா புசுன்னு சாஃப்டாக மேலே மொறுப்பாக வர்றதுக்கு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவில் சொல்லியிருக்கிற இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெதுவடை அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக வரும். சரி வாங்க, இப்போ இந்த மெதுவடையும் ஜவ்வரிசி பால் பாயாசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறேன். உளுத்தம்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக அரைப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒன்றும் பாதியும் அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சமாக தெளித்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா மாவு உபரியாகாமல் இறுக்கமாக இருக்கும். அப்புறம் வடையும் நமக்கு நல்லா புசுன்னு சாஃப்டாக வராது. இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா தான் மாவு நல்லா உபரியாக புசுன்னு வரும். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ மாவோடைய பாதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மாவை உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு பிரிஞ்சு போகாமல் இது மாதிரி பந்து மாதிரி மேலே நல்லா மிதந்து வரணும். பாருங்கள், இப்போ மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தெளித்து அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ மெதுவடைக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேங்க. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ணின 3 பச்சை மிளகாய். நான் 3 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. மெதுவடைக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் இடியாப்ப மாவு பயன்படுத்துகிறேன். இடியாப்ப மாவுக்கு பதில் பச்சரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். மெதுவடைக்கு மேலே நல்லா மொறு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான். கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவை அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க. வெங்காயம் தண்ணி விட்டு மாவு லைட்டாக நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்தது இதை சின்ன வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உருட்டி லைட்டாக தட்டிட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் சேர்த்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி ரொம்பவே மெலிசாக தட்டிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தீங்க, இது மாதிரி கையில் தட்ட வரல அப்படின்னா வாழையில இல்லைன்னா பால் கவரில் தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துடுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன வடையாக தட்டி உள்ளே சேர்த்துடலாம். ஸோ எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா வடை உள்ளே சேர்த்ததும் அது சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே மாவு சரி வர வெந்திருக்காது. மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா தான் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ வடை ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. இதை இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி அப்பப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரும். 2 சைடும் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வடை 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆகிடுச்சு. பபிள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அது போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வடையில் கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா மெதுவடையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாலை காய வச்சிடலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பால் வந்து நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. பாயசத்துக்கு நல்லா க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக இறக்கி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு அகலமான கடாயில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ நான் 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியும் 50 கிராம் அளவுக்கு சேமியாவும் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பாலும் 5லேருந்து 6 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது வெந்து வரும்போது பாயாசம் வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஜவ்வரிசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். மூடி போட்டு மூட வேண்டாங்க, பொங்கி வர ஆரம்பிக்கும். ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க. அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஜவ்வரிசி அடியில் போய் தங்கி அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ஜவ்வரிசி நல்லா டபுள் மடங்காக கண்ணாடி மாதிரி மினுமினுன்னு இருக்கும். அதே மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேமியாவை நல்லா கழுவிட்டு உள்ள சேர்த்துடலாம். சேமியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு வெந்துடும். ஜவ்வரிசி இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா சேமியா சேர்த்திங்கனாலே போதும். இப்போ சேமியாவை உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சேமியா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 300 கிராம் அளவு இருக்குது. நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு சேமியா ஜவ்வரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா இனிப்பு வந்து அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு பார்க்குறம்போது தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை இலகி பாயாசம் நல்லா தண்ணியாக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து இது கூட சேர்த்துடலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாயாசத்துக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நெய் உருகினதுக்கப்புறமா இது கூட ஒரு 15 போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேங்க. அதை உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாயசத்தோட ஒன்றும் சேர்த்துடலாம். இப்போ பாயாசமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டே காய்ச்சி ஆற வச்ச பாலை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை, கடைசியாக வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசத்துக்கு மட்டும் பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தாங்க கடைசியாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சூடாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அது லைட்டாக திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாயசத்தோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசமும் அது கூடவே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான மெதுவடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.